பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, அத ஊரே வேடிக்கை பார்த்துச்சான். ஏன்னா அவன் திடீர்னு பேயை பத்தி பேசுறான்னு நினைக்காதீங்க. இங்க பேய் இருக்கு அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 சேனலுக்கு மேல இருக்கு. தமிழ் சேனல்ல இருந்து, தெலுங்கு சேனல்ல இருந்து, ஹிந்தி சேனல்ல இருந்து எல்லா சேனலுமே அபாண்டன் பில்டிங்கிறானுவான், அதுல ஏற்கனவே கொலை நடந்த ஒரு இடம் அப்படிங்கிறானுவான். பேய பாத்தீங்கன்னா கருப்பு உருவமா காட்டுறாங்க, அப்புறம் வெள்ளை உருவமா காட்டுறாங்க, முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு மூஞ்சே அகோரமான இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. பல நிகழ்ச்சிகள்ல பல விஷயங்கள்ல காட்டுறாங்க. இங்க சாமி அந்த மாதிரி ஏன் காட்ட மாட்டேங்கிறான்னு தெரியல. ஒருவேளை சாமி அந்த மாதிரி எல்லாம் காட்ட முடியலங்கிறதுனாலதான் இங்க நாட்டுல பல இழவடத்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பண்றதப்பெல்லாம் பண்ணிட்டு கோயில் உண்டியல காசுல போட்டுறீங்கல்ல, அந்த மாதிரி சாமி வந்து நேர்லயே நமக்கு கூலி கொடுத்துற போது, அப்படியே கூலி கொடுத்தாலும் நம்மளுக்கு மேல போய் தானே கூலி கொடுப்போம். இங்க கீழே இருக்கிற வரையும் எவனை வேணாலும் வெட்டி கொல்லலாம், எவ்வளவு வேணாலும் நம்ம ஏச்சி பிடிச்சு கொள்ளையடிச்சு நம்ம நாட்டை நாசமாக்கலாம். அப்படிங்கறதுனால நாசக்காரர்களே இங்க பல பேர் இருக்கிறதுனாலதான் இந்த அழும்பு அக்குறும்பு எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய தாட்ஸ் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.